ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மைச் செய்தி. மதுரை ஆதீனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது எனவும் அக்டோபர் 27 வரை உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். சென்னை அருகே சாத்தான்குளத்தில் கடந்த மே மாதம் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க வந்த ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதிக்கு நிறுத்தாமல் சென்றது. இது குறித்து பேசும்போது தன்னை கொலை செய்ய நடந்துள்ளதாக கூறி தடுப்பு வருவது பேசியிருந்தார். இது தொடர்பாக பதிவு ரத்து செய்ய கோரி ஆதீனம் சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி எம் சதீஷ்குமார் விசாரணை செய்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் தேன் ஆஜராகி மதுரை ஆதீனம் சட்டம் ஒழுங்கில் பாதிக்கப்படும் விதத்தில் சர்ச்சையாக பேசியதால் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் காவல்துறை விசாரணையை கேட்கப்படும் கேள்விகளுக்கு மதுரை ஆதீனம் முன்னுக்கு பின் பதிலளிப்பதாகவும் மதுரை ஆதீனம் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை என தெரிவித்தார். மதுரை ஆதீனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராமசாமி காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் காவல்துறையினர் சிலர் சீருடை இல்லாமல் விசாரணை செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி இந்த விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் அப்படியே முடிந்திருக்கும் என்றும் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த விவகாரத்தை காவல்துறை அரசியல் நோக்கத்தோடு வழக்காக பதிவு செய்து இறுதிப்படுத்தியிருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். பின்னர் வழக்கின் விசாரணை நிலை குறித்து காவல்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 27 தெரிவித்தார். அதுவரை மதுரை ஆதீனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எதுவும் காவல்துறை எடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவு தொடரும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.